இப்போ நாம் வாழ்ந்த சமகாலத்தில் இதுக்கு முன்னால் பாருங்கள், நிறைய கொள்ளை நோய் வந்திருக்கிறார். ஸ்பெயின் தேசத்தை மையமாக வைத்து ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு ஃப்ளூ 18வது நூற்றாண்டின் இறுதியில் 19வது நூற்றாண்டின் துவக்கத்தில் வந்தது. அந்த நோயில் ஏறத்தாழ 2 கோடி பேருக்கு மேலே மரணம் அடைந்தார்கள். ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளூ அது ஸ்பெயினை ஒட்டி இருக்கிற பகுதிகளிலும் உண்டானது. 19வது நூற்றாண்டின் மைய நாட்களில் இங்கிலாந்து தேசத்தை வைத்து அங்கே பிளேக் என்ற ஒரு நோய் வந்தது. பிளேக் என்றாலே கொள்ளை நோய் தான், பிளேக்னே பேர் அதுக்கு. அது எலிகளால் உண்டாயிற்று. எலிகளால் உண்டான போது என்ன செய்யும்னா, உடம்பு அப்படியே வீங்கி கொண்டே போகும், காய்ச்சல் அடிக்கும், உடம்பு கருப்பாயிரும், கைகள் கால்கள் வீங்கி கொண்டே வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வெள்ளரி பழம் வெடிப்பது மாதிரி வெடிக்க ஆரம்பித்து இரத்தமும் சீழுமா விழுந்து கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான். அவர்களை தொட்டால் அவருடைய பிரேதத்தை அடக்கம் பண்ண கூட பயப்படுவாங்க. இங்கிலாந்து தேசத்தில் பயப்படுவாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா, அந்த நோய் கண்டவர்கள் இருக்கிற வீட்டில் அவர்கள் மரித்து விட்டார்கள் என்று தெரிந்தால் அல்லது மரணம் அடைய போறாங்கன்னு தெரிஞ்சா வீட்டுக்கே தீ வச்சு கொளுத்திடுவாங்களாம். வீட்டையே தீ வச்சு கொளுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு கொள்ளை நோய் அங்கே உண்டாயிருக்கு. இந்தியாவில் அம்மை என்ற நோய் உண்டானது. அப்புறம் இந்த காலரா என்கிற ஒரு நோய் உண்டானது. அது இந்தியாவில் பல பகுதிகளில் அது உண்டாகி ஏராளமான குழந்தைகள் மரித்து போயிருக்கிறாங்க அதில். ஆனால் இதில் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நூற்றுக்கணக்கான கொள்ளை நோய்கள் வந்த போதிலும் எந்த கொள்ளை நோயும் உலகந்தழுவின அளவிலே வந்ததில்லை. இங்கிலாந்தில் வந்த கொள்ளை நோய் இங்கிலாந்துக்குள்ளேயே வந்து முடங்கி விட்டது. ஸ்பெயினில் வந்த கொள்ளை நோய் ஸ்பெயினுக்குள்ளேயே முடங்கி விட்டது. ஆனால் முதல் முறையாக நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலத்தில் ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அதுதான் வரலையா? இங்கிலாந்துலையும் மாஸ்க்கு, இந்தியாவிலையும் மாஸ்க், அமெரிக்காவிலையும் மாஸ்க்கு, அமைந்த கரையிலையும் மாஸ்க். போட்டமா போடலையா? வெளியே வராத என்னென்ன பண்ண பாருங்க. கேரம் போர்டு விளையாடுகிறவனே ட்ரோன் வச்சு பிடிச்சோமே. விரட்டி ஏதோ கிரிமினல் குற்றம் செய்தவனை போல, நக்சலைட்டை போல அவன் விரட்டி ஓடி பயமுறுத்தி உலகம் முழுவதும். இன்னும் அந்த தாக்கம் இன்னும் அடங்கவில்லை. இன்னும் பல இடங்கள் அப்படிதான் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. முதல் முறை உலகம் முழுவதும் ஒரே செய்தி, ஒரே மாதிரியான கொள்ளை நோய். இது நம்முடைய கண்களில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தறியாத பல காட்சிகளை நம்ம பார்க்க வைத்தது. உங்க வயசுல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எனக்கு 60க்கு மேல ஆகிறது. என் வயசுல நானும் பார்த்ததில்லை. நானும் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சிருக்கிறேன். இவ்வளவு நாள் லீவு நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த பசங்களை பார்க்கும்போது பொறாமையா இருக்கும். எங்களுக்கெல்லாம் 1 மாதம் லீவு கொடுக்கும்போது கடைசியில் அந்த வருஷம் முடிவில் என் ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க. நான் அந்த ஃபாதர்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். ஃபாதர் வந்து சொல்லுவார், அடுத்து மே மாதம் முழுசு லீவு, வெயில் அடிக்கும், வெளியே போகக்கூடாது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கும் சொல்லி ஓன்னு கத்தி கொண்டு வெளியே போனோம். இப்போ இருக்கிற பசங்களை பார்த்தால் நமக்கு பொறாமையா இருக்கிறது. எப்போ ஸ்கூல் தெரியாது, எக்ஸாம் எழுத வேண்டியதில்லை, பாஸ் போட்டுருவோம். அப்படியா? என்ன நாங்கள் முக்கிய படிச்சு ஆன்லைன்ல படிக்கலாம். ஆன்லைன் சர்வீஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? அப்போஸ்தலர் பவுல் காலத்திலிருந்து நம்ம காலத்துக்கு முன்னால சாம்ஜபத்ர ஐயா காலம் வரைக்கும் ஆன்லைன் சர்வீஸ் நம்ம பார்த்ததே இல்லை ஐயா. நானும் 40 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறேன். ஆன்லைன்ல சர்வீஸ் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சபையார் ஆன்லைன் சர்வீஸ் ஈஸியா பழகிட்டாங்க. ஆன்லைன்ல சர்வீஸ் சபையிலே நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் சிபிஎம் என்ற ஒரு சபையில் 3 வருஷம் நான் அங்கத்தினராக இருந்தேன். அங்கே 3 வருஷம் எங்கள் சர்ச்சில் ஒரு வாரம் வரவில்லையானால் அடுத்த வாரம் எங்கள் பிரதர் எங்களை குறிவச்சே தான் பேசுவார். சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது, இந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகாது, இழி நரகத்துக்கு போகும், அவ்வளோதான், செத்து போன கெட்டு போன என்னென்ன சாபம் இருக்கோ சொல்லுவாங்க. சபை ஒட்டுமொத்த சபை என்னையே பார்க்கும். போன வாரம் இவன் தான் வரல அப்படின்னு சொன்னோம்ல. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அதே பாஸ்டர்களை சபைக்கு வராதிங்கன்னு சொல்ல வச்சுட்டோமே. சபைக்கு யாரும் வந்துடாதீங்க, அவரவர் அங்கங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வரும்னு நம்ம என்னைக்காவது கற்பனை பண்ணோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க கற்பனை பண்ணீங்களா?
நான் நினைச்சே பார்த்ததில்லை. நம்ம வாயால சபைக்கு வராதேன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்துடாதீங்க. ஒரு காலத்தில் சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களை நான் குணமாக்குவேன் என்று சொன்ன சபை இன்னைக்கு துப்பாக்கி வச்சு கையில் போட்டு பார்த்து இருமுறை வெளியே வரும். அவனை வெளியே தள்ளிருங்க, யாரை உள்ள வர விடாதீங்க, இந்த பக்கம் இந்த பக்கம். என்னாச்சு யோசித்து பாருங்கள். இதெல்லாம் எப்படி ஒரு புது மாற்றம், நம்ம இமேஜின் பண்ண முடியாது, கற்பனை பண்ண முடியாது. எல்லாம் மாறிவிட்டது. ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் ஆராதனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கொரோனாவின் வேகம் அடங்கின பிறகு சபைகள் திறக்கப்பட்டால் கூட ஜனங்கள் வருவதில்லை. இப்போது ஒரு அம்மாட்ட நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, ஆன்லைன் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அந்த சர்ச்சில் ஒர்ஷிப் நல்லா இருக்கும், இந்த சர்ச்சில் பிரசங்கம் நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, ஞாயிற்றுக்கிழமை காலைல உட்காந்து ஒர்ஷிப்புக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிடுவோம், டக்குன்னு சேனலை மாற்றி பிரசங்கத்துக்கு இந்த சர்ச்சுக்கு வந்துடுவோம். ஜெபம் அந்த சர்ச்சில் நல்லா இருக்கும், அந்த பிரதர் ஜெபம் நல்லா பண்ணுவார், ஜெப நேரத்துக்கு அங்கே போயிடுவோம். இதில் எல்லாவற்றையும் விட முக்கியம் என்னென்னா, எதுலையுமே காணிக்க போட வேண்டியதில்லை, யாருக்கும் தசம் வாங்க கொடுக்க வேண்டியதில்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ளுகிறோம். என்ன கெட்டு போனது, நல்லா தானே இருக்கிறோம் சொல்லுது அந்த அம்மா. இப்போ இவர்களுக்கு என்ன சொல்வது நாம்? இதெல்லாம் கால கொடுமை. இதுதான் இந்த கடைசி காலத்தின் அடையாளம். உலகம் முழுவதையும் முடக்கி போட்டு ஒரே நேரத்தில் காரியம் வந்துச்சு பாருங்க. நீங்கள் கடைசி காலத்துக்குள் நுழைந்து விட்டீர்கள், கடைசி கால அடையாளத்துக்குள்ளே நுழைந்து விட்டீர்கள். இனி வருகிற பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து பாருங்களேன். உலகம் தழுவின பிரச்சனைகளாகவே வரப்போகிறது. இனிமே அடுத்து கொரோனா என்பது ஆரம்பம். இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய, பார்க்க வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் உலகம் தழுவின ரீதியில் உண்டாகும். உலகத்திலே பல புதிய புதிய மாற்றங்கள் வரும், பெரிய பஞ்சங்கள் வரும், பொருளாதார சிக்கல்கள் வரும். ஏதோ ஒரு தேசத்தில் 2 தேசத்தில் அல்ல, உலகத்தின் பெருவாரியான தேசங்களில் வரும். கடைசி காலம் நம்முடைய கண்கள் காண நம்முடைய தலைமுறையிலே துவங்கி விட்டது. நீங்கள் சொல்லுங்கள், சரித்திரம் படித்தவங்க சொல்லுங்கள், உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான கொள்ளை நோய் வந்தது. இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னால் எங்கேயாவது வந்துச்சுன்னு சொல்லி வரலாற்றில் எந்த பதிவும் இல்லவே இல்லை என்பதை உங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் நம்ம ஆரம்பிச்சாச்சு, கடைசி காலத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. இந்த கடைசி காலத்தில் தான் கர்த்தர் செய்ய போகிற கடைசி காலத்தின் காரியங்களை நம்ம எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. சபை இன்னும் பல புதிய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, புதிய அனுபவங்களை எதிர்க்க வேண்டி இருக்கிறது, பல புதிய காரியங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஆவியினாலே உறுதிப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரா என்று சொன்னாரே, விசுவாசத்துக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் கடைசி காலத்தில் தான் திரளாய் வரப்போகிறது. அநேக கள்ளர்கள் எங்கும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிற வண்ணமாக வரப்போறாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கு நடுவில் சபை தப்பிச்சு ஓடணும். இதுவைகள் எல்லாவற்றுக்கு நடுவிலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த கடைசி காலம் பயங்கரம் உள்ளது தான், வேதனை உள்ளது தான், குழப்பம் உள்ளது தான், பிரச்சனை உள்ளது தான். ஆனால் இந்த கடைசி காலத்திலே நான் ஒரு எழுப்புதலை வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன் என்றார். பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் எல்லாம் நெகட்டிவா சொல்லப்பட்டிருக்கும். வானம் இடிஞ்சு விழும், அத்திமர காய்கள் போல பூமியின் மேல நட்சத்திரங்கள் வந்து விழும், சமுத்திரங்கள் அலை முழக்கமாயிருக்கும், ஜனங்கள் அங்கும் அங்கும் ஓடுவார்கள், உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத பயங்கரம் அந்த நாட்களில் உண்டாயிருக்கு. எல்லாம் நெகட்டிவா இருக்கும். அதுக்கு நடுவில் ஒன்று சொல்லி இருக்கிறார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் கடைசி கால எழுப்புதல். ஒரு பக்கம் தீமை, ஒரு பக்கம் பயங்கரம், இன்னொரு பக்கம் ரிவைவல், எழுப்புதல். கடைசி நாள், இயேசு வரக்கூடிய கடைசி நாள் வரைக்கும், முடிவு வரைக்கும் இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படுமா, எல்லா இடத்திலும். அதான் ரிவைவல். பூமி எங்கிலும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். முடிவுக்கு முதல் நாள் வரைக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும்.
எப்படி இருக்கும் பாருங்க. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். எழுப்புதல் என்றால் எதை சொல்லலாம் என்று முதல்ல நம்ம பார்த்தோம். திரள் கூட்டம் ஜனங்கள் தாங்கள் பிடிபட்டிருக்கிற உலகத்தின் பிடிகளில் இருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனோடு கொண்டு வந்து இணைக்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை மிக முக்கியமாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, எழுப்புதல் வேதாகம காலங்கள் ஒவ்வொன்றின் துவக்கத்திலும் உண்டாகும். ஒன்னொன்னுடைய துவக்கத்திலையும் அந்த எழுப்புதல் வந்துதான் ஒரு காலம் துவங்கும். பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், வேதாகம காலங்களை 3 பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். ஆனால் வேதாகம நிபுணர்கிட்ட கேட்டால் 7 பார் ஒருத்தர் 17 பார், அதுக்குள்ளேலாம் போக வேண்டாம். பிரதானமான 3 காலங்கள் இருக்கிறது. ஒன்று ஓல்ட் டெஸ்டமென்ட் பீரியட், பழைய ஏற்பாட்டு காலம். 2வது புதிய ஏற்பாட்டு காலம். 3வது கடைசி காலம். 3வது காலத்து பேர் கடைசி காலம். இந்த 3 காலங்கள் இருக்கிறது. 3 காலங்களை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் தெளிவாய் பல காரியம் சொல்லியிருக்கு. இந்த ஒவ்வொரு காலம் ஆரம்பிக்கும் போதும் எழுப்புதல் வந்து அதற்கு பிறகுதான் அந்த காலம் ஆரம்பிக்கணும். நாம் இப்போ இந்த காலத்தினுடைய சாயலுக்குள்ளே தான் நுழைஞ்சிருக்கிறோம். இனி அடுத்து எந்த நேரமும் இந்த எழுப்புதல் வந்துடும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடம் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஏறத்தாழ 35 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள் என்று சரித்திரத்தில் சொல்றாங்க. கூடவும் இருக்கலாம், குறையும் இருக்கலாம். அவ்வளோ பேர் இருந்தாங்க. 400 வருடம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டாங்க. அவருடைய முற்பிதாக்களின் காலத்தில் கடந்து போனாங்க. அந்த யோசேப்பு அங்கே கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். உடனே நம்ம உறவினர்கள் எல்லாம் அங்கே போய்விடலாம் என்று எல்லாரும் அங்கே போயிட்டாங்க. இது கர்த்தருடைய திட்டம். ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட காரியம். அங்கே போய் 400 வருடம் அடிமையாக இருந்தார்கள். 400 வருடம் ஒரு தேசத்தில் அடிமையாக இருந்தால் அவர்கள் அங்கே கட்டட வேலை செய்யணும், கொத்து வேலை செய்யணும், சித்தாள் வேலை செய்யணும். அவர்கள் கல்வி சாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியாது. ஒரு 40 வருஷம் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்புறம் 400 வருடம் அடிமைகளாக இருந்தாங்க. ரோடு போடணும், கட்டடம் கட்டணும், என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும், குழந்தை முதற்கொண்டு செய்யணும். 400 வருடம் அவர்கள் ஏறத்தாழ தன்னுடைய அடையாளத்தையே மறந்திருப்பார்கள். 400 வருஷம்னா 40 வருஷம் ஒரு தலைமுறை. 400 வருஷம்னா எத்தனை தலைமுறை? 10 தலைமுறை. 10 தலைமுறையாய் அவர்கள் எகிப்திலே பிறந்து எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ 10 தலைமுறையில் இருந்தால் தங்களுடைய முன்னோர்களின் காலத்தெல்லாம் மறந்திருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை தலைமுறை ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை தலைமுறை ஞாபகம் இருக்கும்? அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அந்த தாத்தா பேர் தெரியாது, அதுக்குள்ள தாத்தா பேர் தெரியவே தெரியாது. எந்த ஊரில் இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க, எங்கே வாழ்ந்தார்கள் தெரியாது. இப்போ இவ்வளோ விஞ்ஞானம், டெக்னாலஜி, காடு கீடு எல்லாம் போட்டு பெருகி இருக்கிற காலத்திலேயே நமக்கு தலைமுறை ஞாபகம் இல்லைன்னா அந்த காலத்தில் அவர்களுக்கு எப்படி ஞாபகம் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. பிறந்த போதே அடிமையாய் பிறந்தார்கள், வாழும்போது அடிமையாய் வாழ்ந்தார்கள், எல்லாம் மறந்து போயிருந்தாங்க. 400 வருஷம் 400 வருஷம் எல்லாரும் எல்லாவற்றையும் மறந்திருந்த நேரத்தில் கர்த்தர் மாத்திரம் தான் சொன்னதை மறக்கவில்லை. 400வது வருடத்தில் என் தாசனை நான் எகிப்திலிருந்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் பேசி இருந்தார். கரெக்டாக 400வது வருஷத்தில் கர்த்தர் மோசே எழுப்பினார். மோசே எழுப்பி ஒரே ஒரு ஊழியக்காரன் தான் பாருங்க. இன்னைக்கு நாங்கள் இத்தனை ஊழியர்கள் எழுப்புதலுக்காக பாடுபடுகிறோம், சபைகள் தோறும் பேசுகிறோம். ஒரே ஒரு ஊழியக்காரன், ஒரே ஒரு ஆளு. கர்த்தர் அவனை எழுப்பி அவரோடு கூட பேசி நீ போ என்று அனுப்பினார். அரண்மனைக்கு போ, உன்னை காண்பி, என் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல் என்று சொல்லி அனுப்பினார். முதல்ல இந்த வார்த்தை அங்கே போய் சொல்லுகிறார். பார்வோனுக்கும் அவருக்கும் பிரச்சனை, அந்த கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையை கேட்டு 35 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் புறப்பட சம்மதித்தார்கள். அதுக்கு பேர் எழுப்புதல் என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க. அந்த நாட்களில் நிறைய ஊழியக்காரர்கள் கிடையாது, டிவி கிடையாது, சேனல் கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த காலத்தில் ஒரே ஒரு ஆள் அவரை எழுப்பி அவர் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து தாங்கள் 400 வருடம் வாழ்ந்த தேசத்தை விட்டு ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்கள் புறப்பட சம்மதித்தார்கள்.
எங்கே போகிறோம் தெரியாது. கானானை நீர் பார்த்திருக்கிறீரா? கானானுக்கு நான் அழைத்து போகிறேன் சொல்றாரே. கானானை நீர் பார்த்திருக்கிறீரா? நான் பார்க்கல. நீர் பார்க்காத தேசத்துக்கு எப்படி என்னை கொண்டு கேட்கல. அந்த நாட்கள்ல அவர்கள் இது ஆச்சரியம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, ஆச்சரியம் இல்லையா? எங்கே போறோம் தெரியாது. ஒரு ஆள் வந்து கேட்கறான்னு வச்சுங்க. அன்னைக்கு வில்லங்கமான ஆட்கள் இருந்தாங்க. கோராகு, தாத்தான் மாதிரி ஒரு பெரிய குரூப் இருந்தான். வந்து மோசே இடத்தில் கேட்கிறார்கள், மோசே நம்ம பிரயாணத்துக்கு போகிறோம். ஆமாம். எவ்வளோ நாள் ஆகும் தெரியாது. எங்கே போகிறோம் தெரியாது. அந்த தேசம் எப்படி இருக்கும் தெரியாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு கர்த்தர் எனக்கு கனவுலே சொன்னார். ஓ தரிசனம் பார்த்து சொல்ற கூட்டமா நீ? நாங்கள் அதெல்லாம் நம்ப முடியாது. விஞ்ஞானபூர்வமாக பேசணும். இருப்பான்ல ஒரு குரூப். எப்போ போய் சேருவோம் தெரியாது. போகிற வழிக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரணுமேயா? எங்களுடைய பிரயாண நேரம் எவ்வளவுன்னு தெரியாம எப்படி புறப்படுறது? அதுல கொஞ்சம் பேர் புறப்பட்டு, கொஞ்சம் அப்படி இல்லை, ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் புறப்பட்டார்கள். எதிர்த்து பேசினவனும் புறப்பட்டான், நம்பாதவனும் புறப்பட்டான், நம்பினவனும் புறப்பட்டான். 35 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேலர்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு தாங்கள் பிடிக்கப்பட்டிருந்த 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனை மேல் நம்பிக்கை வைத்து புறப்பட்டாங்க. பாருங்க, அதுதான் முதல் எழுப்புதல், ஃபர்ஸ்ட் ரிவைவல், முதல் எழுப்புதல். அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், தேவனை நம்பினார்கள், புறப்பட சம்மதித்தார்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். எங்க போறோம் தெரியாது. எங்களை வழிநடத்துகிற கர்த்தர் தேவனை அவர்கள் முகமுகமாய் தரிசித்தார்கள். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். வழி நடந்தார்கள், நடந்து கொண்டே இருக்கிறார்கள். எழுப்புதல், ஃபர்ஸ்ட் ரிவைவல். இந்த எழுப்புதல் தேவ நம்பிக்கையற்று 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை தேவனுடைய ஜனங்களாய் அதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அது ஆச்சரியம் இல்லையா? அவர்களுக்கு கர்த்தர் கட்டளைகளை கொடுத்தார். நீங்கள் எப்படி கடைபிடிக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஒரு தேசத்தை அமைக்கணும், எப்படி என் ஜனமாக நீங்கள் இருக்கணும், எப்படி வாழணும், எல்லாம் அவர்களுக்கு புதுசு. ஒவ்வொரு கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி. நீங்க வசனத்தில் படிச்சு பாருங்க. ஒரு மீசை தாடி எப்படி வைக்கணும் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறார் ஐயா அதில். ஏனென்றால் அவர் அடிமைகள், அவர்களுக்கு அது கூட தெரியாது. ஒரு தாடி ஓரத்தை எப்படி வந்து வெட்டணும் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்களே. அதில் ஒரு வீடு எப்படி கட்டணும் சொல்லியிருக்கிறாங்களே. எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அவர்களை தன் ஜனமாய் கொண்டு வந்தார். முதல் எழுப்புதல். இந்த எழுப்புதல் ஏறத்தாழ 2000 வருஷம், 1600 வருடங்களுக்கு மேலாக நீடித்தது. இந்த எழுப்புதலின் முடிவிலே இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. முதல் எழுப்புதல் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல். அது எழுப்புதல்ல தான் அந்த காலம் துவங்கிற்று. அதுக்கு பிறகு வந்த காலத்தை நம்ம என்ன சொல்லுகிறோம்? பழைய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லுகிறோம். அதற்கு பிறகு இயேசு வெளிப்பட்டார். இன்னைக்கு இயேசு என்ன செய்தார்? ஒரு புதிய காலத்தை கொண்டு வந்தார். பரிசுத்த ஆவி வெளிப்பட்டது. அடுத்த ஒரு காலம் வந்தது, அதுக்கு புதிய ஏற்பாட்டு காலம் என்று பெயர். அதுவும் ஒரு எழுப்புதலே உண்டாச்சு. இந்த பழைய ஏற்பாட்டு காலம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பழைய ஏற்பாட்டு காலம் என்பது ஒரு இனத்தாருக்கு மாத்திரம் உரியது. இஸ்ரவேல் என்ற ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் உரியது. அவங்க வேற யாருக்கும் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. யெகோவா தான் உண்மையான தெய்வம் என்று மெகாஃபோன் வச்சு பேச மாட்டாங்க. ஒருவன் யூத மதத்தை தழுவிக்கொள்ள விரும்பி வந்தா கூட அவனை உள்ளே சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் ஆராதனையில் கலந்துக்கலாம், அங்கே பாரு வெளியே புறஜாதிகள் நிற்கிற இடம் இருக்கா, அங்கே நின்று அப்படி எட்டி பார்த்துட்டு போயிரு சொல்லி அனுப்பிடுவாங்க. சேர்க்க மாட்டாங்க. நாம் இன்றைக்கு இருக்கிற முயற்சி அழைத்து சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, கூட்டம் நடக்குதுவாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறவங்க நம்ம கூப்பிடுறோமே. யூதன் அப்படி கூப்பிட மாட்டான். யூதர்கள் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க. தங்கள் மதத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் முழுக்க முழுக்க கடவுள் என்பவர் எங்களுக்கு மாத்திரம் சொந்தம், நாங்கள் அவருடைய ஜனங்கள், கர்த்தர் எங்களுக்கு அப்படித்தான் பேசி இருக்கிறார். அதுதான் அவங்க நம்புவாங்க. அது ஒரு காலம். ரெண்டாவது ஒரு காலம் வந்தது. இன்றைக்கு தேவனை உலகம் முழுவதும் அறிய செய்ய வேண்டும். உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களை தம் ஜனமாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ள சித்தம் வைத்தார். அந்த காலத்து பேர் தான் புதிய ஏற்பாட்டு காலம். இது இயேசுவின் மூலம் துவக்கப்பட்டது. இப்போ இந்த சட்டம்
கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாருக்கும் பொதுவானது. அவன் இந்தியனா இருக்கலாம், அமெரிக்கனா இருக்கலாம், ஆப்பிரிக்கனா இருக்கலாம், எந்த மதம், மொழி, நிறம், இனம், யாரை சேர்ந்தவனா இருந்தாலும் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாட்டு காலம். அபிஷேகத்தை பொதுவாய் வைத்தார். அதெல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நினைச்சே பார்க்க முடியாது. அபிஷேகம் அந்நியர்கள் மேலையா, வேற நாட்டுக்காரர்கள் மேலையா, வேற இனத்தார் மேலையா? நம்ப முடியாது. அப்போஸ்தலர்களுக்கே நம்ப முடியலையே. அப்படி அவர்கள் முழுக்க முழுக்க தங்களுக்கு சொந்தம் என்று நினைத்தார்கள். அதற்கு அடுத்து ஒரு காலம் வந்தது. அது ஒரு எழுப்புதலை ஆரம்பித்தது. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போவதற்கு முன்னால தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கி போகாமல் இருங்கள் என்றார். எருசலேமில் ஒரு பெரிய மேலறை வீட்டில் அவர்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, ஓரிடத்திலே கூடி வந்தாங்க. அவங்க கூடி வந்து 120 பேர். எதுக்கு ஜெபம் பண்ணுறோம் தெரியாது அவர்களுக்கு. காத்திருங்கள் என்றார். யோசிச்சு பாருங்களேன், என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேறும்படி காத்திருங்கள். எவ்வளோ நாள் காத்திருந்தாங்க தெரியுமா? 10 நாள். நம்ம 2 மணி நேரம் வர்றதுக்கே மணியை பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். நம்ம 10 நாள் ப்ரோக்ராம் கிடையாது, விசேஷித்த செய்தியாளர்கள் கிடையாது. 120 பேர். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார், மேலறை வீட்டில் காத்திருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன வரும் என்று தெரியாது, என்ன வாக்குத்தத்தம் என்று கூட அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. எல்லாரும் உட்கார்ந்துருந்தாங்க. ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அவங்க அந்த ஊருக்காரர்கள் இல்லை, எல்லாம் கலிலாயை சேர்ந்தவர்கள். மேலறை வீட்டில் அந்த மார்க்குவின் தாய்க்கு சொந்தமான வீடாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் தான் அவங்க போய் எல்லாம் காத்திருந்தாங்க. காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். பாட்டு பாடியிருப்பாங்க, ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. 10 நாள் ஜெபம் பண்ணணுமே. ஏன்னா இயேசு மரித்து 40 நாள், அவர் உயிர்த்த பின்பு 40 நாள் அளவும் தன் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். பரிசுத்த ஆவி வந்த பொழுது பெந்தகோஸ்தே என்ற நாளில் வந்தது. பெந்தகோஸ்தே என்பதற்கு 50 என்று பொருள். 50 என்ன 50? பஸ்கா பண்டிகை கொண்டாடினதிலிருந்து 50வது நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகைக்கு பேர் தான் பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு. அதில் 40 நாளை கழிச்சுட்டா 10 நாள் அவர்கள் ஜெபத்தில் இருந்தாங்க. நீ ஜெபம் பண்ணுங்க பேதுரு, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஜெபம் பண்ணி உட்கார்ந்துக்கிட்டே இருந்தாங்க. திடீரென்று அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது. அவர்கள் கூடி வந்த இடம் அசைக்கப்பட்டது. அப்படியே திடன் ஒரு பெரிய புயல் காற்று அவர்களுக்கு இருந்த இடம் முழுவதையும் நிரப்பிற்று. அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படிலாம் நடக்கும் என்று நினைக்கல. அந்த இடம் முழுவதையும் அது நிரப்பிற்று. அவர்கள் பார்த்திருக்க எல்லாருடைய கண்களும் திறந்திருக்க, எல்லாருடைய கண்களுக்கும் ஒரே நேரத்தில் ஒரு தரிசனம். அது தரிசனம் இல்லை, ஓப்பன் ஐஸில் அப்பேரிஷன் என்று சொல்லணும். முகமுகமாய் கண்கள் திறக்கப்பட்டு அக்னிமயமான நாவுகள் தோன்றி தனக்கு முன்பாக வருகிறதை பார்த்தாங்க. இன்னைக்கு பல கூட்டங்களில் பார்க்குறோம், பல சபைகளில் பார்க்குறோம். ஒருவர் பார்த்த தரிசனத்தை இன்னொருத்தர் பார்க்க மாட்டார். பக்கத்தில் ஒருத்தர் நான் இதை பார்த்தேன் பார், இன்னொருத்தர் வேற பார்த்தேன் பார். கண் திறந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு காட்சி கண்டாங்க. அக்னிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டு அவர்கள் அவை தன்னுடைய தலைகள் மேல் வந்து அமர்கிறதை கண்டார்கள். தலையில் வந்து உட்கார்ந்து தான் தாமதம், அவர்கள் பல்வேறு மொழிகளிலே பேச ஆரம்பித்தாங்க. அந்நிய பாஷை இல்லை, பல்வேறு மொழிகளில் வெவ்வேறு முறைகளில் பற்பல பாஷை என்று வேதம் சொல்லுகிறது. பற்பல பாஷைகளில் பேச ஆரம்பித்தாங்க. அந்த சத்தம் வெளியே வரைக்கும் கேட்குது. அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணி அந்த இறங்கின இடத்துல நாங்கள் 3 முறை 4 முறை அங்கே போயிருக்கிறேன். ராப்போஜனம் கூட கொடுத்துருக்குறோம் நாங்கள் அந்த இடத்துல. அந்த கட்டடம் நல்ல பெரிய கல்லுகளால் ஆன கட்டடம் இப்போவும் இருக்குது. அங்கேருந்து சத்தம் போட்டால் வெளியே ரோட்டு கேட்காது. ஆனால் இவர்கள் கொடுத்த சத்தம் வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டாடப்படுகிற பண்டிகைகள் அப்படியே டிட்டோ இந்தியாவில் கொண்டாடுற பண்டிகை மாதிரியே இருக்கும். இந்தியாவில் கொண்டாடுவாங்க பாருங்கள், ரோட்டில் மேலே அடிச்சுட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு அப்படி போவாங்கல்ல, அது மாதிரியே தான் கொண்டாடுவார்கள் அங்கேயும். அதே மாதிரி அவர்கள் அங்கே கொண்டாடி கொண்டு போகிறார்கள். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் சத்தம் போட்டு போகிறாங்க. இதெல்லாம் மீறி கொண்டு வேறொரு சத்தம் கேட்டது. இந்த சத்தத்தை கேட்டவுடனே ஜனங்கள் அந்த வீட்டை பார்த்தாங்க. என்னடா அது புதுசாக சத்தம் கேட்குது, ரோட்லான சத்தம் போடுவோம் வேணா வீட்டில் சத்தம் போடுறான்னு பார்த்தாங்க.
எல்லாரும் அந்த வீட்டின் மேலே ஏறி உள்ளே போய் பார்த்தா இவர்கள் எல்லாம் எங்கேயோ பார்த்து கொண்டு வெவ்வேறு பாஷைகளில் பேசி கொண்டிருக்கிறாங்க. முதல்ல அவர்கள் கவனித்தது, இவர்கள் கலிலேயர். கலிலேயருக்கு எபிரேய மொழி கூட சுத்தமாக பேச தெரியாது. அவர்கள் அரமேயு என்ற ஒரு மொழி பேசுவாங்க. அது கிரேக்க மொழியும் எபிரேய மொழியும் கலந்த ஒரு மொழி. அதான் பேசுவாங்க. அதையும் ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஸ்லாங்கே வித்தியாசமாக இருக்கும். மெட்ராஸ் தமிழ் மாதிரி இருக்கும். அப்படி அவங்க என்ன பேசுவாங்கன்னு புரியாது. நான் ஆரம்பத்தில் இங்கே சென்னையில் நான் இருந்த நேரங்களில் சிலர் பேசுனா என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது. நான் ரொம்ப நேரம் யோசிச்சு கேட்டு இப்படித்தான் கேட்பார் போல இருக்குன்னு நினச்சிருக்கிறேன். நம்ம தமிழ் தான் பேசுகிறோம். தமிழ்நாட்டு தலைநகரத்துக்கு வந்திருக்கிறோம். தலைநகரத்தில் தமிழ் படுகிற பாடு இருக்கிறது அப்பப்போ தமிழுக்கே தலை கலங்கி குழம்பி போயிடும் அந்த அளவுக்கு. அப்போ சரி, அது மாதிரி அவர்கள் பேச மாட்டாங்க. ஆனால் இவர்கள் அந்த இடத்தில் கூடி வந்த ஜனங்கள் பல தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க பண்டிகை கொண்டாடுறதுக்கு. அவர்கள் பார்க்குறாங்க, நம்ம மொழியில் பேசுகிறாங்களே, சிரிய மொழியில் பேசுகிறான், ஒருவன் பெர்ஷிய மொழியில் பேசுகிறான், ஒருவன் அரமேய மொழியில் பேசுகிறான், ஒருவன் கிரேக்கில் பேசுகிறான், ஒருவன் லத்தீனில் பேசுகிறான். இது என்னன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. தெளிவாக கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? என்ன நடந்தது இவர்களுக்கு? எதையும் பார்க்கல, சத்தம் போட்டவர்கள் ஆராதித்து கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறாங்க. எப்போவுமே மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஏதாவது ஒன்று விளங்கவில்லையானால் தானாக ஒரு அபிப்பிராயத்தை வைத்து அது ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவனுக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி பேசுகிறாள் என்று புரியலை, இப்போ ஃபைலை க்ளோஸ் பண்ணணுமே. இவர்கள் நேற்று குடித்த மதுவின் பானத்தின் போதை இறங்கவில்லை, ஃபைலை மூடிட்டான். அப்போ தான் பேதுரு எழும்பி அவர்களோட பேசினார். பேசி, எப்போவுமே எழுப்புதல் என்பது இயற்கைக்கு மேற்பட்டதாக இருக்கும். அதை தான் நாங்கள் சொல்ல வந்தேன். ஒரே மனிதனுடைய வார்த்தை ஏதோ ஒரு இடத்தில் செய்த அற்புதம் எகிப்தில் எங்கும் விரவி இருந்த அத்தனை பேருக்கு நடுவிலும் பரவி அவருடைய வார்த்தையை நம்பி அவங்க புறப்பட்டாங்க. அது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம், ரிவைவல். இந்த இடத்துல பாருங்க, இவர்கள் மதுபானம் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி 11 பேரும் அவரோடு கூட மற்ற அப்போஸ்தலர்களும் எழும்பி நிற்க பேதுரு அவர்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணினார். நீங்கள் வீட்டில் போய் அந்த பிரசங்கத்தை படித்து பாருங்கள். இந்த பிரசங்கத்தை நீங்கள் எங்கேயாவது பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் மனம் திரும்புகிறார்கள் என்று பாருங்கள். பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு. ஆபிரகாம் காலத்திலிருந்து ஈசா காலத்திலிருந்து பேசுகிறார். இதில் என்ன புரிந்தது என்று தெரியவில்லை. கூடியிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும், அத்தனை பெருந்திரள் கூட்டம் மனம் திரும்பினார்களாம், 3000 பேர். அப்ப இது பிரசங்கத்தினால் உண்டான மனம் திரும்புதல் அல்ல, தேவனால் உண்டான மனம் திரும்புதல், தேவனால் உண்டான எழுப்புதல். மோசையின் அற்புதத்தினால் உண்டானதல்ல அந்த எழுப்புதல், தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய சித்தத்தினாலும் உண்டான எழுப்புதல். நான் அந்த பிரசங்கத்தை படித்து பார்த்தேன். இன்னைக்கு எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம், எவனாவது கேட்குறானான்னு பாருங்களேன். வந்துட்டு அப்படியே நல்லா இருந்ததுன்னு ஒரு மார்க் போட்டு போயிடுவாங்க. ஓ அவரா, பரவாயில்லைங்க. இவரா, இவர் நல்லா இருக்குமே, இவரா தூங்க வச்சிருவாரே அப்படின்னு எல்லாரை பற்றி ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க. பேதுரு பேசின பிரசங்கத்தை நான் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தேன். இதில் என்ன புரிந்தது என்று அங்கே கூடியிருந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்றால், எனக்கு அதில் ஒன்றுமே புரியவில்லை. ஒன்றே ஒன்று புரிந்தது, இது பிரசங்க சாமர்த்தியத்தினால் உண்டாகல, தேவனுடைய சித்தத்தினால் உண்டானது, தேவனுடைய ஆவியினால் உண்டானது, பலத்திலும் அல்ல பராக்கிரமத்திலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று கர்த்தர் சொன்னாரே. அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்டவர்கள் 3000 பேராம். எவ்வளோ பெரிய கூட்டம் பாருங்க. அந்த மேலே ஏறினவங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்கள் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறது, ஓரிடம் என்று ஆரம்பிக்குது. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் முடியும் போது சபை என்று முடிகிறது. அவர்கள் கூடி வந்த இடம் சபையாய் மாற்றப்பட்டு விட்டது. இனி அவர்கள் எங்கெங்கு கூடினார்களோ அந்த இடமெல்லாம் சபையாய் மாறிவிட்டது. அவர்கள் அந்த இடத்துல சபையிலே அனுதினமும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே வந்தார். எழுப்புதல் நிற்கல. இந்த 3000 பேரை பற்றி அங்கே வேதத்தில் போட்டு பாருங்க. அங்கே பார்த்தரும் பெர்ஷியரும் ஏவியரும் நிறைய ஜனங்கள், நிறைய பெரிய டிக்கெட் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் அந்தந்த ஊர்லேருந்து வந்தவன் ஊரை மறந்துட்டான், வீட்டை மறந்துட்டான், பண்டிகை முடிஞ்சு ஊருக்கு போகணுமேங்கிறத மறந்துட்டான். அங்கேயே சபையிலே உட்கார்ந்து விட்டார்கள். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். உட்கார்ந்துட்டான் அங்கேயே. யாரும் போனாங்களா பாருங்க. சபையிலே கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டே வந்தார். சேர்த்து கொண்டே நாளுக்கு நாள் சபை விருத்தி அடைந்து பரவினது. புதிய ஏற்பாட்டு காலம் துவங்கியது.
புதிய சட்டங்கள். ஏன்னா முதல்ல அங்கே எழும்பின அந்த சட்டங்கள் பழைய ஏற்பாட்டு சட்டம் ஒரு இனத்துக்கு மாத்திரம் உரியது. புதிய ஏற்பாட்டு சட்டம் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உரியது. அதனால கர்த்தர் இதில் பல மாற்றங்களை, பல திருத்தங்களை கொண்டு வந்து புதிய சட்டங்களை கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல்ல பல ஊழியர்கள் பிறந்தாங்க. அதுக்கு முன்னால் ஊழியர்கள் இருந்ததில்லை ஜனங்களை வழிநடத்த. பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வந்த பிறகு நீங்கள் நல்லா பாருங்க, அங்கே அவர்களுக்கு நிறைய ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், நியாய பிரமாணிக்கர்கள், அப்புறம் நியாயாதிபதிகள், ராஜாக்கள் வரைக்கும் போகலாம். எல்லாம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள், பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள். இப்போ புதிய ஏற்பாடு வந்த உடனே இப்போ அதில் அந்த பழைய ஊழியர்களை மாற்றிவிட்டு புதிய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பினார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும் 5 ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி சபை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். சபைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலம் பிறந்தது எதில் பிறந்தது? ஒரு எழுப்புதல் வந்த பிறகுதான் பிறந்தது. பழைய ஏற்பாட்டு காலம் ஒரு எழுப்புதல் வந்த பிறகுதான் பிறந்தது. அப்போ கடைசி காலம் மாத்திரம் என்ன விதிவிலக்கா? இனி கடைசி காலம் வர வேண்டுமானால் முந்தி ஒரு எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலுக்கு பிறகுதான் கடைசி காலம் முழுமையாய் பிறக்க ஆரம்பிக்கும். அந்த எழுப்புதலைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தின் சாயல் வர ஆரம்பித்து விட்டது. பெரு மழை பெய்வதற்கு முன்பாக எப்படி சாரல் மழை பெய்யுமோ, ஒரு தூவானம் பெய்யுமோ, அதுபோல நாம் சந்தித்த இந்த கொரோனா போன்ற பயங்கரங்கள் கடைசி காலத்துக்குள்ளே நுழைய போகிறோம் என்பதை நமக்கு உறுதியாய் காண்பிக்கிறது. அப்ப இப்ப இருந்து கடைசி காலம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள எந்த நேரத்திலும் இந்த எழுப்புதல் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் 10 வருஷமா இல்லை, எந்த நிமிஷமும் இந்த உலகம் தழுவின எழுப்புதல் வந்துவிட சாத்தியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சபையெல்லாம் அப்படி இருக்குதே, ஜனங்கள்லாம் அப்படி இருக்குதே, கவர்மெண்ட்டில் சட்டங்கள் போடுறாங்களே, சுவிசேஷம் அறிவிக்க முடியலையே, சர்ச்சை உடைக்கிறாங்களே. இதுக்கு தான் நான் சொன்னேன், எழுப்புதல் என்று கர்த்தர் அனுப்பிட்டா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது, இயற்கைக்கு மேற்பட்டதாக இருக்கும். அது எதையும் மீறி கொண்டு பிறக்கும். அது பேர் தான் எழுப்புதல். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சுமூகமாக இருந்தால் வருவதல்ல எழுப்புதல். வரட்டும், சட்டங்கள் போடட்டும், அதை மீறி கொண்டு பிறப்பதற்கு பேர் தான் எழுப்புதல். பார்வோன்கள் எழும்பட்டும், அவர்களை ஜெயித்து புறப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். சட்டங்களை பார்த்தா பயந்துரும். நம்ம யோசிச்சு பாருங்க, சட்டங்கள் கடுமை ஆக்கப்பட நமக்கு ஒன்று தெரிகிறது, எழுப்புதல் சீக்கிரம் வரப்போகிறது என்று தெரிகிறது. பார்வோன் தன்னுடைய கடுமையான சட்டங்களை மேலும் மேலும் தன் ஜனங்கள் மேல போட்ட போதுதான் எழுப்புதல் தீயாய் பற்றி பரவினது. இந்திய தேசம் சீக்கிரம் பற்றி பிடிக்க போகிறது. எந்த நேரமும் அது ஆரம்பிக்க போகிறது. அப்ப இந்த கடைசி காலம் வருவதற்கு முன்னால ஒரு எழுப்புதல் வரணும். ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துறணும். ஒரு காலத்திற்கு முன்னாலே எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதலுக்கும் அந்த காலம் பிறப்பதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தை கர்த்தர் பிறப்பிக்க பண்ணினதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கம் என்ன நோக்கம் கேட்டா, இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு அவருக்கு ஒரு இனம் தேவைப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு முன்னால பூமியிலே மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வரணும், மனுஷ சாயலாய் மனுஷர் வழியாய் வரணும். யார் வழியா வர்றது? பூமியில பார்த்தா எல்லாம் நரபலி கொடுப்பதும், மனம் போனபடி வாழ்வதும், பாவம் செய்வதும், சோமபானம் சுறாபானம் குடித்து கொண்டு திரிவதும், மனம் போனபடி இஷ்டப்படி திரிவதுமா இருந்த போது இதுல எந்த இனத்துல, எந்த குழுவில், எந்த கூட்டத்தில் இயேசு பிறக்க முடியும்? அப்ப இயேசு தான் இந்த உலகத்திற்கு வருவதற்கு ஒரு பாதை வேண்டும். அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கணும். அந்த இனம் அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். அப்ப பூமியிலே அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடி அவனுடைய இனத்தை, அவனுடைய வம்சத்தை கர்த்தர் தனக்கென்று தேர்ந்தெடுத்து கொண்டார். இது என் ஜனம், நான் உன் தேவன் என்றார். எதுக்கு? இயேசு அதன் வழியா பிறக்கணும். அந்த இனத்தின் வழியா, யூத இனத்தின் வழியா இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இந்த யூதர்கள் நிமித்தம் மீதி இருந்த 11 கோத்திரங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது.
அவங்க எல்லாம் கர்த்தருடைய ஜனம் என்று வந்தாங்க. அவர்களுக்கு பரலோகத்தின் மாதிரிகளை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். தேவனை எப்படி ஆராதிக்கணும், தேவனை எப்படி துதிக்கணும், தேவ பிள்ளைகள் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி இயங்கணும், எப்படி ஆராதிக்கணும், எப்படி வாழணும், எப்படி அவருடைய குடும்பம் இருக்கணும், அவர்களுடைய எல்லா உறவு முறைகள் எப்படி இருக்கு, எல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஏன்னா மற்ற இனங்கள் மனம் போனபடி வாழ்ந்தாங்க, இயேசு அதற்குள்ள வர முடியாது. அப்போ ஒரு இனத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஒரு இனத்துக்கு தன்னை வெளிப்படுத்தி தான் அந்த இனத்தின் வழியாய் பூமியிலே மனிதனாய் பிறப்பதற்கு அந்த இனத்தை கர்த்தர் பிரத்யேகப்படுத்தினார். அதுக்குத்தான் இத்தனை சட்டங்கள், அதற்குத்தான் இவ்வளவு கற்பனைகள். அவர்களை உருவாக்குவதற்கு, தான் பிறப்பதற்குண்டான பாதை அவர்கள்தான். அப்ப கர்த்தர் அந்த இனத்தின் வழியாய் பிறந்தார். அவர்களை குறித்த நோக்கம் முடிந்து விட்டது. முடிஞ்சா முடியலையா? முடிஞ்சு. இனி அடுத்து இன்னொரு எழுப்புதல் வருகிறது, புதிய ஏற்பாட்டு காலம். இதிலே முதல்ல கர்த்தர் வருவதற்குண்டான திட்டம் முடிஞ்சு. புதிய ஏற்பாட்டு காலத்தின் நோக்கம் என்னன்னா, கர்த்தர் தனக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை சபையாய் சேகரித்து அவர்களை மணவாட்டி என்று சொல்லி தம்மோடு அவர்களை எடுத்துக்கொண்டு போவதற்கு இந்த காலத்தை கர்த்தர் தேர்வு செய்தார். இதுதான் இந்த காலத்தினுடைய நோக்கம். தன்னுடைய மணவாட்டி என்ற சபையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்தின் நோக்கம். கடைசி காலத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? கடைசி காலத்தில் வருகிற எழுப்புதலின் நோக்கம், இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? இதே பூமியில இயேசு திரும்பி வரப்போகிறார். இயேசு திரும்பி வந்து, இந்த முறை இயேசு ஒரு தச்சன் வீட்டில் வந்து பிறக்க போகிறது இல்லை. முதல் முறை இயேசு வந்த போது பாருங்க, ஒரு தச்சர் வீட்டில் ஒரு ஏழை கோலத்தில் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து ஒரே சட்டையை போட்டுட்டு ஒரு அங்கியை போட்டுக்கொண்டு 3.5 வருஷம் ஊழியம் செய்து கொஞ்சம் பேருக்கு மாத்திரமா அவர் தான் மேசியான்னு தெரியும். அப்படி இல்லை. இயேசு சொன்னார், மறுபடியும் நான் திரும்பி வருவேன். இப்போ இயேசு வரும்போது தனியாக வரப்போறது இல்லை, பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். இயேசுவை இந்த கோலத்தில் இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இயேசு இந்த உலகத்தின் மேல் ராஜாவாய் வரப்போகிறார். இதே உலகத்தின் மேல இயேசு ஆளுமை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? இயேசு இதே உலகத்தின் மேல் அவர் மனிதனை போலவே வரப்போகிறார். இயேசுனா ஸ்பிரிட் இல்லை, ஆவி இல்லை. இயேசுக்கு சரீரம் இருக்கு, தெரியுமில்ல? சரீரத்தை தொட்டு கூட பார்த்துருக்குறாங்க. எலும்பு இருக்குதே, மாம்சம் இருக்குதே, சாப்பிட்டு கூட காமிச்சாரே, இதுதான் என்னுடைய உயிர்த்த சரீரம் என்று. அந்த சரீரத்தோடு இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். வந்து இந்த முழு பூமியின் மேலே அவர் தன்னுடைய அரசாளுமையை, ஆட்சியை ஏற்படுத்த போகிறார். ஓகேயா? நம்புறீங்களா? இப்ப இயேசு வருகிறார், அவருடைய ஆட்சியை ஸ்தாபிக்க போகிறார். ஒருவர் ராஜாவா இருந்தால் அவருக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிங்காசனம் போட்டுடலாம், ஒரு அரண்மனை கட்டிடலாம், தங்கத்தில் எல்லாம் வச்சிடலாம், குதிரை ரத கஜ துரக பதாதி படைகள் வச்சிடலாம், எல்லாம் வச்சிடலாம். எல்லாம் இருந்தும் அவர் ஆளுமை செய்வதற்கு மனிதர்கள் இல்லையானால் அவர் ராஜாவா இருக்க முடியாது. ராஜாவுக்கு அழகு என்ன? தான் ஆட்சி பண்ணுவதற்கு மனிதர்கள் வேண்டும். மனிதர்கள், இந்த மனிதர்கள் பரலோகத்துக்கு போய் அவரோடு கூட திரும்பி வருவாங்க. ஒரு கூட்டம் பேரு அவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாம் பூமியை அவரோட சேர்ந்து ஆளுமை செய்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படித்தானே போட்டிருக்கு. நாம் அவரோடு கூட திரும்பி வந்து இயேசுவோடு கூட பூமியை ஆளுமை செய்வோம். யாரை ஆளுமை செய்வீர்கள்? எந்த ஜனங்கள்? அப்ப இங்க பூமியில கொஞ்சம் ஜனங்கள் இருப்பாங்க பாருங்க, ஆளுமை செய்வதற்கு. அந்த ஜனங்களை பிறப்பிக்கத்தான் கர்த்தர் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வர போகிறார். புரியுதா? அவருக்கு ஜனங்கள் வேணும். இந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, அந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்குள்ளே தன்னுடைய பிள்ளைகளாக பிறக்க வைக்க போகிறார். பிறக்க வைத்து போய் அவர்கள் முழுவதும் கர்த்தருக்குன்னு வைராக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த எழுப்புதலில் பிறக்கிறவர்கள் கடைசி காலத்துல கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவரை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டி இருக்கிறதுனால இப்படியே பூமியில மாம்சத்திலே அப்படி இருப்பாங்க. அவர்கள் இந்த கடைசி காலத்தின் பயங்கரங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாவற்றையும் எதிர்க்கும் திராணி உள்ளவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சும்மா கைதட்டி பாட்டு பாடி வீட்டுக்கு போகிற கூட்டம் அல்ல, சாத்தானுக்கு சவால் விடுகிற கூட்டம்.
சாத்தானை தன் கால்களின் கீழ் நசுக்குகிற கூட்டம், சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் முறியடித்து கர்த்தருடைய வருகை நாளிலே அவரை எதிர் நிற்க பாத்திரவான்களாய் நிற்கிற கூட்டம். அந்த கூட்டத்தை பிறப்பிக்கிறது தான் அந்த கடைசி கால எழுப்புதல். சும்மா ஜெபம் பண்ணுவதும் ட்ராக்ஸ் கொடுப்பதும் ஊழியம் அது இல்லை. இவங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது. ஏன்னா கடைசி காலம் என்பது பயங்கரமான காலம். இந்த காலத்தில் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் எதிர்த்து நின்று யுத்தம் செய்து ஜெயித்து இயேசு மறுபடியும் இறங்கி வருவார் பாருங்க. அந்த இறங்கி வருகிற வரைக்கும் தன் விசுவாசத்தை காத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் பேர் பூமியிலே மிச்சமாய் விடப்படுவார்கள். அவர்களை தான் கர்த்தர் இந்த பூமியிலே ஆளுமை செய்ய வருகிறார். அப்ப இந்த கடைசி கால எழுப்புதலின் நோக்கம் கர்த்தருடைய ஆளுமையிலே அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்களை பிறப்பிப்பதுதான் இந்த நோக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.